மந்திரிகள் கூட அமைதியாக இருப்பார்கள். பக்கத்தில் இருக்கிற ஜால்ராக்களுக்கு தான் பல்லெல்லாம் சிங்கப்பல்லாக முறைக்கும். அப்படிதான் நான் டைரக்டர் சங்கரின் மச்சானாக்கும் என்ற மிதப்பில் பத்திரிகையாளர்களை தாக்கி சும்மா கடந்த சங்கரை கொண்டு வந்து சூறை தேங்காய் உடைத்து விட்டார் மிஸ்டர் பப்பு. சங்கர் இயக்கி வரும் 2.0 படத்தின் தயாரிப்பு நிர்வாகிகளில் ஒருவர் தான் இந்த பப்பு. முத்தெடுக்க மூழ்கிறவன் கயிறை பிடித்து மேலே இருக்கும் வேலையை எப்பவும் தன் மச்சான்களுக்கே கொடுப்பதுதான் தூத்துக்குடி முத்துக்குளியலின் ரகசியம். உள்ளே மூழ்கியவன் உரிய நேரத்தில் வெளியே வரணும் என்கிற பதற்றம் மற்றவர்களை விட மச்சான்களுக்கே அதிகம் இருக்கும் என்பதால் தான் இப்படி. ஆனால் சங்கரின் மச்சான் அவரை இன்னும் ஆபத்தில் இறக்கிவிட்டு வேடிக்கை பார்ப்பார் போல் இருக்கிறது. ட்ரிப்ளிகேன் பகுதியில் படப்பிடிப்பு நடந்தபோது போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கே என்று தட்டி கேட்ட பத்திரிகையாளர்கள் இருவரை படுபயங்கரமாக தாக்கி மேல் உதட்டை கிழித்து விட்டாராம் இந்த பப்பு. அப்புறம் நிருபர்கள் புடைசூழ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் அங்கு புகாரை வாங்க தயங்கினார்களாம். மேலதிகாரியிடம் முறையிட்ட பின்பு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு மேற்படி பப்புவையும் இன்னும் சிலரையும் கைது செய்தது போலீஸ். அதற்குள் விஷயம் வீட்டுக்கு தெரிய வந்தா தம்பியோட வாங்க, இல்லனா வரவே வராதீங்க என்று கட்டளை வந்ததாம் கிச்சன் கேபினட்டிடமிருந்து. அப்புறம் என்ன, டைரக்டர் சங்கரே சென்னை பிரஸ் கிளப்புக்கு வந்து பகிரங்க மன்னிப்பு கேட்டார். பெரிய மனதுடன் புகாரை வாபஸ் வாங்கி கொண்டார்கள் மேற்படி பத்திரிகையாளர்கள். நல்ல வேலை, சம்பவம் நடக்கும்போது அங்கு படத்தின் ஹீரோ ரஜினி இல்ல. இருந்திருந்தா சங்கருக்கு ஏற்பட்ட சிக்கலில் பாதி அவர் தலையிலும் விடிஞ்சிருக்கும்.